சரி, முதல்ல வேதத்திலே இதை பற்றிய ஒரு வசனம் சொல்லுங்களேன். டீச்சர் கேரல் அவர்களுக்கு நல்ல பலத்த கரகோஷம் எழுப்புங்கள். என் நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி. எழுத்தாணின்னா பாச என்ன? எழுத்தாணி பென் அல்லது பென்சில் என்ன எழுத்து? அந்த காலத்தில் எழுத்தாணி தானே, சரிங்களா? இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடர்ன் இன்வென்ஷன், அப்படி தானே? ஜோயில் கிடைச்சா? ஓ, வெரி குட் சார். ஸோ அது எங்கே இருக்குது அந்த வசனம்? வாசிங்க. உங்கள்கிட்ட யார்கிட்டையுமே மொபைல் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? மொபைல் இருந்தால் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே. சில வித்தையில் வல்லவர்களாக இருக்கிறீங்க, கண்டுபிடிங்க. கூகுள் சங்கீதம் 45:1. மொபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதாண்டா சாக்கு. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. சரி, இன்றைக்கு இந்த பென்சில் இதிலிருந்து ஒரு 5 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க எல்லாருக்குமே தேவையான ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே இந்த பென்சில் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. சொல்லப்படுகிற செய்திகளை நாம் கொஞ்சம் கவனத்திலே நாம் வைப்போம். இந்த பென்சில் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா, நானே சொல்லிடுறேன், நேரத்தை நாம் மிச்சப்படுத்தலாம். முதலாவதாக உடன் பென்சில், அது பெரிய கொஞ்சம் தடிமனாக இருக்கும், மரத்தால் செய்யப்பட்ட அந்த பென்சிலை கண்டுபிடித்தவர் இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த கான்ராட் ஜெஸ்னர். 1560 அவர் தான் முதலாவதாக மர பென்சிலை கண்டுபிடித்தார், சரிங்களா? 1560. ஆனால் அதற்கு பிற்பாடு, சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு, பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்த நிக்கோலஸ் ஜக்கூஸ் கான்டி, பேர் என்ன? 3 பேர் சொன்னேன், ஒன்றை கூட உருப்படியாக சொல்லலை. நிக்கோலஸ் ஜாக்கூஸ் கான்டி. திரும்ப சொல்லுங்கள். நிக்கோலஸ் ஜாக்கூஸ் கான்டி, CONT. பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்தவர், சரிங்களா? 1795 ஆண்டு இந்த இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற நல்ல டிசைன்டு லேட்டஸ்ட்டு பென்சிலை அவர் கண்டுபிடித்தார். அதுக்கப்புறமா நிறைய டெவலப்மெண்ட் அப்படியெல்லாம் ஆகி அது வந்திருக்கிறது, சரிங்களா? எந்த ஒரு பொருளும் ப்ராடக்ட் பண்ண ஆரம்பித்த உடனே, இப்போது போன வாரம் தியானித்தோம், ஆர்வில் ரைட், வில்பர் ரைட் என்ன கண்டுபிடிச்சாங்க? விமானத்தை, ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிக்கிற போது அது விமானம் மாதிரியே தெரியாது, சரிங்களா? ஒரு ஒரு அது என்ன, ஒரு பூச்சி இருக்கும் பாருங்கள், சிறகெல்லாம் விரித்து தட்டானா தட்டான் இல்லையா?
இருக்கும். மண்டை பெருசாக அப்படி அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த நார்த் கேரளைனாவில் இருக்கிற அந்த விமானம் கண்டுபிடிச்ச அந்த ஊரில் ஒரு பெரிய மியூசியம் போல் வைத்திருக்கிறார்கள். அதுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே போய் பார்க்குற போது அப்படி தான் இருந்தது. அது விமானம் மாதிரியே தெரியாது. ஏதோ 2 சொலகு தெரியுமா, சொலகை கட்டினது போல் ஒரு இது நடந்து போய் தான் அந்த பாருங்கள் அப்படி தான் அங்கே அதை கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி இருக்கிற நம்ம ஏர்பஸ் 794 இப்படி இதெல்லாம் லேட்டஸ்ட்டு கண்டுபிடிப்புகள். ஸோ ஆரம்பம் ஒரு அற்பமாக இருந்தாலும் இன்னொன்று கேட்குறீங்களா, 12 செகண்ட்ஸ் தான், 12 வினாடிகள் தான் இந்த ஆர்வில் கண்டுபிடித்த அந்த விமானம். இந்த மாதிரி எத்தனை செகண்டு, 12 செகண்டு, இப்படி 12 முறை அவ்வளோதான் அந்த விமானம் பறந்தது. அதுக்கப்புறமா அவங்களுடைய தம்பி வில்பர் அவர் தான் கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்து 50 வினாடிகள், 1 நிமிஷம் கூட இல்லை, அவங்க அப்படி படிப்படியாக அப்படி தான் டெவலப் ஆகி இன்றைக்கி 1 மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம் 1000 கிலோமீட்டர். 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு, 1000 கிலோமீட்டர். அப்படின்னா சென்னைக்கு 1 மணி நேரத்தில் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம். சரிங்களா? அவ்வளவு வேகத்தில் போகிறது. இது சாதாரண அதிக தூரம் பிரயாணிக்கிற விமானம். இதை விட இப்போ ராக்கெட் அப்படியெல்லாம் நிறைய வந்துருச்சு. மணிக்கு எத்தனை 1000 கிலோமீட்டர்ஸ். ஆகவே மனிதனுடைய கண்டுபிடிப்பு. இப்போ பென்சிலுக்கு வருவோம். பென்சிலை கண்டுபிடித்தவர் யார்? பென்சிலை கண்டுபிடித்தவர் நிக்கோலஸ் ஜாக்விஸ் கோன்டி. நிக்கோலஸ் ஜாக்விஸ் கோன்டி பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்தவர். சரிங்களா? அடுத்து இந்த பென்சில் இப்படியே எழுதுமா? மேகி, இது என்ன செய்யப்பட வேண்டும்? ஷார்ப்னர். இது இருந்தால் தான் இந்த பென்சிலுக்கு என்னது மதிப்பு. இதை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? இதுக்கும் ஒரு ஆள் இருக்கார். சரிங்களா? 1858 ஹைமன் லிப்பியாம். சொல்லுங்கள், ஹைமன் லிப்பியாம். சரிங்களா? இவர் தான் இந்த ஐம் சாரி, நானே குழம்பி போயிட்டேன். ஜான் லீ ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். ஜான் லீ அவர் தான் இந்த ஷார்ப்னரை கண்டுபிடிச்சவர். சரிங்களா? இந்த ஷார்ப்னரை கண்டுபிடித்தவர் ஜான் லீ. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், பிளாக் அமெரிக்கன் சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க நீக்ரோ அமெரிக்கன்னு சொல்லி. கருப்பாக இருப்பாங்க, வெள்ளைக்காரர்கள் கருப்பாக இருப்பாங்க. அது வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். சரிங்களா? அதுதான் ஜான் லீ. அவர் தான் இந்த ஷார்ப்னரை கண்டுபிடிச்சார். எத்தனையாவது ஆண்டுனா 1897. 1897 இந்த ஷார்ப்னரை அவர் கண்டுபிடிச்சார். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பகுதியை விட்டுட்டோமே, சொல்லுங்க. ஏன் அப்படி திருவிழாவில் காணாமல் போன மாதிரி முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? தைரியமாக சொல்லுங்க. எரேசர் இல்லை, பார்த்தீங்களா? எரேசர், அழிப்பான். இதை கண்டுபிடிச்சவரும் ஒருத்தருங்க. சரிங்களா? இதை கண்டுபிடிச்சவர் தான் ஹைமன் லிப்மேன். அவர் பேர் ஹைமன் லிப்மேன். அவர் தான் இதை கண்டுபிடிச்சார். இவர் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். அவர் தான் இந்த பென்சில் எழுதுகிறோம், அதை அழிக்கணுன்னா என்ன செய்ய அப்படின்னு யோசித்து அவர் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ பாருங்கள், இந்த பென்சில்
பேர் பென் ஒரு பேர் தான் சொல்கிறோம், ஆனால் இட் இன்வால்வ்ஸ் எரேசர் அண்ட் ஷார்ப்னர். இது மூணும் சேர்ந்து தான் இதனுடைய உபயோகம் இருக்கிறது. ஆமென். இது மூணு, ஆவி, ஆத்துமா, சரீரம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் ஒரு மனுஷனை உருவாக்குவதிலிருந்து ஆண்டவருடைய கிரியை ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த பென்சில் இந்த நாளிலே அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, முதலாவதாக இந்த பென்சில் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. ஃபவுண்டட், டிஸ்கவர்டு பை ஆர் வித் அ பர்பஸ். ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? எல்லாம் ஒத்துக்கொள்கிறீர்களா? இல்லை சும்மா அப்படி இல்லை, இதற்கு ஒரு நோக்கம் உண்டு இல்லையா? என்ன நோக்கம்? டு ரைட், எழுதுவதற்கு. அதுபோலவே அருமையானவர்களே, உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த உலகிலே ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, அனாதி தீர்மானத்தோடு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் தாயின் கர்ப்பத்திலே இருக்கிற அந்த கரு கூட தேவன், ஏன் அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் அவரால் கிடைக்கும் பலன். வேதத்தில் நாம் நிறைய இடங்களில், எரேமியா 1:5 உலக தோற்றத்துக்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டு ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எரேமியாவை தேவன் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். எரேமியாவை மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவரையும் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெற்றோர், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும், கர்த்தர் உங்களுடைய கையில் கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள், இவைகள் எல்லாமே ஒரு பெரிய திட்டத்தோடு, நோக்கத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சகலத்தையும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். நமக்காக அவர் பூமி அஸ்திவாரப்படுவதற்கு முன்பாகவே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஒரு நாளும் உங்களையும் நம்மை குறித்து ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை, ஒரு நாளும் நம்மை குறித்த ஒரு ஒரு லோவர் எஸ்டீம் அப்படி ஒரு நாளும் வையாதிருங்கள். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன். இல்லை இல்லை, அப்படி உங்களுடைய வாயிலிருந்து ஒரு நாளும் அப்படிப்பட்டதான வார்த்தைகள் வர வேண்டாம். காரணம் என்ன? ஏசாயா 55வது அதிகாரத்தில், இதோ உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற எண்ணங்கள், திட்டங்கள், நினைவுகள் உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டம், என்னை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம், நோக்கம் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சிந்தையே
நீங்கள் ஒவ்வொருவரும், அதான் சொல்லிட்டேன் இல்லையா, தாயின் கருவில் இருக்கிற சிறு குழந்தைகள் கூட. அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் யோவானை தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற போதே அபிஷேகித்தார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, இவைகளெல்லாம் ஒரு பெரிய திட்டம் நோக்கத்தோடு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை, நீங்கள் நினச்சதுனால இந்த சபைக்கு வரலைங்க. நான் இந்த சபையில் இருப்பேன் என்று ஒரு நாளும் நான் நினைத்ததில்லை. தேவன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தினார். அவருடைய அநாதி சித்தத்தின்படி தேவன் கொண்டு வந்தார். ஆகவே எப்படி இந்த பென்சில் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதோ, எழுதுவதற்காக இது கண்டுபிடிக்கப்பட்டதோ, அதுபோல் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தோடு God has created us with a great purpose. அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் நமக்கு இதுக்காக அவர் சும்மா அப்படியே, அதனால தான் பாருங்கள், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை வைப்பதற்கு முன்பாகவே அந்த மனிதனுக்கு தேவையான சகலத்தையும் ஆண்டவர் படைத்தார். அப்படி தானே? ஒன்றாம் நாள்லேருந்து 4வது நாள் வரைக்கும் எல்லாவற்றையும் படைத்து மனுஷனை எத்தனாவது நாள் தான் படைத்தார்? 6வது நாள் தான் படைத்தார். தான் படைத்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை கொண்டு வந்துட்டார். அந்த சிருஷ்டிப்பிலே கூட ஆண்டவர் ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வர்றார். என்ன டிஃபரன்ஸு? மற்ற அண்ட சராசரங்களை, வானாதி வானங்களை, சரிங்களா, மகா பெரிய சமுத்திரங்களை, மிருகங்களை, பறவைகளை, இப்படி எல்லாம் ஆண்டவர் வாயின் வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அண்ட் there was light. அவர் வாயில் சொல்ல 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 எல்லாம் உருவானது. அப்படி தானே? ஆனால் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது மட்டுமே ஆண்டவர் ஆதாம் உண்டாக கடவாய் அப்படி சொல்லவில்லை, ஏவாள் உண்டாக கடவாய் என்று சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறார், கொஞ்சம் பிரயாசப்படுகிறார். சரிங்களா? ஏன்னா நம்மளை ரொம்ப நேசிக்கிறாருங்க. மனுஷனை அவருடைய அநாதி அன்பு பூமியின் கடையாந்தரங்களுக்கு, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நோக்கி பாருங்கள். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போதும், மனுஷனே உண்டாகன உண்டாயிருக்கலாம். ஆனால் அதற்கு சம்மதியாமல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கீழே குனிந்து, ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு அருமையான ஒரு பாடல், குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. பாருங்க, அவ்வளோ பெரிய மகா பெரிய தேவன் அவ்வளவு அண்ட சராசரங்களை ஜஸ்ட் ஹி ஸ்போக் அண்ட் தேர் வாஸ் எவ்ரிதிங். ஆனால் மனுஷனை படைக்கும்போது மட்டும் களிமண்ணினாலே ஒரு உருவத்தை செய்து ஜீவ சுவாசத்தை ஊதி, ஏன்னா மனுஷனை அவ்வளவாய் நேசிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுடைய விசேஷித்த கரத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள். நம்மை குறித்து ஒரு தேவ திட்டம், நோக்கம் உண்டு. என்னுடைய ஜீவிய காலமெல்லாம் உங்களுடைய பிறப்பு சாதாரண ஒரு காரியமாக இருக்கலாம், அற்பமாக இருக்கலாம்.
ஆனால் உங்களுடைய முடிவு அற்பமான ஆரம்ப நாளை யாரால் அசட்டை பண்ணக்கூடும்? அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஜீவிய காலமெல்லாம் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டம் நோக்கம் நிறைவேறுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அதுதான் வாழ்க்கையில் டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. வெந்ததை தின்று விதி வந்தால் சாபம். எபிக்யூரியன் தியரி. அந்த மக்கள் என்ன செய்வார்களாம்? இருக்கிறோம், இன்றைக்கி சாப்பிடுவோம், இருந்தால் சாப்பிடுவோம், போவோம், விதி வந்தால் செத்துப்போம். இல்லை, கர்த்தர் உங்களை என்னையும் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு அழைக்கவில்லை. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும், தேவன் உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அவர் கொடுத்திருக்கிற அழைப்பு, அவர் கொடுத்திருக்கிற அலங்காரம், அவர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், இவைகளெல்லாம் நம்மை சூழ இருக்கிறது. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய திட்டங்கள் இவைகளெல்லாம் அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், அலங்காரப்படுத்தி இருக்கிறார், அதிகாரப்படுத்தி இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவது, இந்த பென்சில் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டது, எழுதும்படியாக. ஆனால் இந்த பென்சில் எழுதணும்னா இதற்கு என்ன தேவை? ஷார்ப்னர் தேவை. சரிங்களா? இந்த ஷார்ப்னர் இல்லாமல் இந்த பென்சிலால் என்ன செய்ய முடியாது. நான் ஆரம்பிப்பேன், நீங்கள் தான் முடிக்கணும். சரியா? இந்த ஷார்ப்னர் இல்லாமல் இந்த பென்சிலால், இன்னமும் சில பேர் ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி வச்சுருக்கிறீங்க. வாயை விரிவாய் திற, நன்மையினால் நிரப்புவேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். சரிங்களா? பி ரெஸ்பான்சிவ். சரிங்களா? சரி. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வாங்க. நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற நமக்கு சில ஷார்ப்னர்ஸ் தேவை. இந்த ஷார்ப்னர் இந்த பென்சிலை அது ஷார்பன் பண்ணும்போது இந்த பென்சிலுக்கு என்ன உண்டாகும்? ஜோயல் கரெக்டாக சொல்லிட்டாப்புல, வலி, பெயின் உண்டாகும். ட்ரையல்ஸ், டெம்டேஷன்ஸ், டெஸ்ட்ஸ், ட்ரிபுலேஷன்ஸ். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாடுகள், வேதனைகள், சூழ்நிலைமைகள், இவைகளெல்லாம் எப்போதும் சாதகமாகவே இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஃப்ரம் த பிகினிங், ஆதாமனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து பாருங்க. ஐயா, இதெல்லாம் ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? நீ எழுதணும்ல, அப்படித்தானே? இல்லை, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீ எழுத முடியாது. பென்சிலே எழுத முடியாது. ஷார்பன் பண்ணப்படாத பென்சிலால் ஒரு டாட் கூட வைக்க முடியாதுங்க, ஒரு புள்ளி கூட வைக்க முடியாது. அப்படி தானே? நீங்கள் வச்சு பாருங்கள், ஷார்பன் பண்ணாத பென்சிலை ஏதாவது அடையாளம் விழுகுதா? இல்லை. ஆனால் ஷார்பன் பண்ணப்பட்டது பாருங்கள், அப்படியே விழுந்துடும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற இது நிரந்தரமானதல்ல. ஷார்ப்னர் எப்போதும் ஷார்ப் பண்ணிக்கிட்டேவா இருக்குது? சொல்லுங்க. இல்லை, கொஞ்ச நேரம் ஷார்பன் பண்ணிட்டா அவ்வளோதான். அடுத்து என்ன செய்யணும்? எழுத ஆரம்பிக்கணும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, எனக்கு தான் இந்த பாடு,
இது எப்போது மாறும்? எனக்கு மட்டும்தான் இந்த வேதனை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தான் வியாதி பலவீனம், எனக்கு தான் இப்படி ஏற்படுது. இப்போ ஒரு ட்ரெண்டு என்ன பரவலாக பேசப்படுகிற செய்தி யார் மூலமாக? நம்ம சபை மக்கள். ஏன் நம்ம சபையில் இருக்கிறவர்களுக்கு அது அந்த அவர்களுக்கு இப்படியே ஏற்படுது? கையினால் வாயை மூடு ஆண்டவர் சொல்லுகிறார். மரணம் யாருக்கு வரல? வியாதி பலவீனம் யாருக்கு வராமல் இல்லை? எனக்கு மட்டும்தான் வருது. இந்த சபைக்கு போகிறோம்ல, ஏன் பக்கத்து சபையில் நடக்கிற நமக்கு அவசியம் இல்லை. எந்த வீட்டிலங்க மரணம் இல்லை, எந்த வீட்டில் வியாதி இல்லை? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தது, ஒரு பலவீனம், ஒரு சிக்னஸ். 3 முறை தேவ சமூகத்தில் ஜெபித்தார். நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார், அது அப்படியே நிறைவேற்றுவார். உண்மைதான், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனு உத்திரனும் அல்ல. ஆனால் தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார். உடனடியாக சிங்காசனத்திற்கு அவன் ஏறிவிடவில்லை, மாறாக கோலியாத் சந்திக்க நேர்ந்தது, சவுலை சந்திக்க நேர்ந்தது. அதெல்லாம் ஜெயம் எடுத்தான். சரிங்களா? கர்த்தர் சிங்காசனத்தில் உயர்த்தினார். கோலியாத் இல்லாமல், சவுல் இல்லாமல் தாவீதால் ராஜாவாயிருக்க முடியாது. யோசேப்புக்கு தேவன் தரிசனம் கொடுத்தார். என்ன தரிசனம்? குடும்பத்திலேயே அவன் தான் உயர்ந்தவனாக, இல்லையா? எத்தனையோ அடையாளங்களை, எல்லா அரிக்கட்டுகளும் யோசேப்பினுடைய அரிக்கட்டுகளை விழுந்து வணங்குகிறது. நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் யோசேப்பை வணங்கு. இதுகளெல்லாம் உடனடியாக நிறைவேறவில்லை. அவருக்கு கிடைத்ததெல்லாம் பிரிசன், சிறைச்சாலை. போத்திபாருடைய மனைவி மூலமாய் செய்யாத தவறுக்கான அதிகப்படியான தண்டனை. நிறைய பேர் நம்ம இதில் தான் ரொம்ப சோர்ந்து போய் விடுக்கிறோம். செய்யாத தப்பு செஞ்சுட்டு தண்டனை வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் செய்யாத ஒரு தவறுக்கு அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறோமே. வாயிலிருந்து ஒரு நாளும் முறுமுறுப்பு வார்த்தைகள் வர வேண்டாம். தேவன் இவைகளெல்லாம் நமக்கு கிரெடிட் கிடைக்க வேண்டிய இடத்த இன்னொருத்தன் அடிச்சுட்டு போவான். அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும். எஸ்ஐபிசியில் நான் படித்து கொண்டிருக்கிற போது 3 வருடங்கள் 94 to 97 ஒரு அக்னி சூளை போன்ற அனுபவங்கள். அது சொந்த ஜனங்கள், தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட படித்தோம். லெஸ்லி இன்னொரு 7 பேர் என் கூட படித்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து என் கூட படித்தோம். ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியலாக மற்ற நிறைய விஷயங்கள். அதாவது ஹார்ட் ஒர்க்கர், நான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நான் தூங்குறது 2 மணி நேரம் தாங்க, பகல் இல்லைங்க, நைட்டில். என்னுடைய தூக்கத்தின் நேரம் ஜஸ்ட் 2 hours. சரிங்களா? நான் இஸ்திரி பெட்டி அயன் பண்ணியிருக்கிறேன், ஏன் துணிகளுக்கு இல்லை. காலேஜ் முழுவதும் அப்போது கர்நாடகா, தமிழ்நாடு இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையினால் பெரிய பிரச்சனை. அப்போது கரண்ட்டு தட்டுப்பாடு, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, காலேஜில் வாங்கி வச்சுட்டு யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு. அப்போது ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணணுமே, ஹாஸ்டலில் இருக்கிறோம். அப்போது என்ன சொன்னாங்க, இந்த ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற மாணவர்களை வேலைக்கு அமர்த்தினார்கள்.
இப்போது அப்படியெல்லாம் வாய்ப்பு தமிழ்நாடு பைபிள் காலேஜில் இல்லைன்னு நினைக்கிறேன். கரண்ட்டு தட்டுப்பாடெல்லாம் வரல, இருக்குது இல்லையா? இல்லை. அப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி என்னென்னா, இஸ்திரி பெட்டி, அந்த வெங்கல பெட்டி இருக்கும் பார்த்தீங்களா, பெருசாக இருக்கும், அதை வாங்கி இந்த கறி கூட கிடைக்காது, அங்கே தென்னந்தோப்பு இருக்குது, அந்த சிரட்டைன்னு சொல்லுவோம், சிரட்டை தானே, தேங்காய் மூடி காஞ்சம், அதுகளை போட்டு வச்சு அந்த வேலையும் எனக்கு கொடுத்தார்கள். நான் ரொம்ப அதை ஈடுபாட்டோடு செய்தேன். இன்றைக்கும் அந்த எஸ்ஐபிசி போனால் அந்த ரூமெல்லாம் இருக்குது, அடோனாய் அயனிங் சென்டர் போர்டெல்லாம் போட்டு அது ஒரு பயங்கரமான செட்டப் எல்லாம் பண்ணி பெர் செட்டு 150, ₹1.50 பேண்ட் ஷர்ட்டுக்கு 75 பைசா காலேஜு கொடுக்கணும், 75 பைசா தான் நமக்குன்னா அந்த இதெல்லாம் வாங்கணும், அந்த மெட்டீரியல்ஸ், ஏன்னா அதெல்லாம் வாங்கி அயன் பண்ணிக்கணும். அதுலேயும் இந்த மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களே, லேசாக கசங்கிடக்கூடாது, லேசாக ஏதாவது ஒரு பழுதுபட்டுறக்கூடாது. ஒரு நாள் தூக்க மயக்கத்தில் அப்படியே அதிகாலை சண்டே சர்ச்சுக்கு போகணும், இங்கே எல்லாம் கொடுத்துட்டாங்க துணிகளை, அயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தூக்க மயக்கத்தில் ஒருத்தன் துணி லேசாக தேஞ்சிரு தெரியாமல் வந்து என் முகத்தில் தூக்கி எறிஞ்சு அவன் பேசின வார்த்தைகள் இன்றைக்கும் ஞாபகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது பத்தாதுன்னு என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் சகோதரிகள் லேடிஸ் சுடிதாரை கொண்டு வந்துடுவாங்க, அயன் பண்ணி கொடுக்கணும், ஆனால் அது டியூட்டி. அந்த வேலையும் செய்துங்க. டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, சப்பாத்தி போடு, எல்லாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு இடையில் நான் இப்போது ஸ்கிட்டு போடுறது, இந்த நாடகம், அதெல்லாம் அப்போ தான் நாங்கள் உருவானது. வெஸ்லின்னு ஒரு இருந்தான், எல்லாம் சேர்ந்து நல்லா பண்ணுவோம். எது கிடைச்சாலும் நல்லா பண்ணுவோங்க, எது கிடைச்சாலும் நல்லா பண்ணுவோம். பெனாயா மாதிரி செய்கையில் வல்லவன், பெருமையாக அல்ல, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். இந்த பென்சில் எழுதின இடங்களெல்லாம் ஒரு அடையாளத்தை பதிக்கும். இன்றைக்கி உங்களுடைய அடையாளம் என்ன? 6 மாதம் சர்ச்சில் இருந்தீங்க ஒவ்வொருத்தரையும், சில பேர் 26 வருஷமாக இருக்கிறீங்க, அப்படி தானே? ஃப்ரம் த பிகினிங் இருக்கிறோம். உங்களுடைய அடையாளம் என்ன? அப்போது ஒரு ஸ்கிட்டு போடும்போது, இந்த ஐடாஸ் கடர் ஸ்கிட்டு, செயின்ட் தாமஸ் ஸ்கிட், ஃப்ரம் ஜெருசலேம் டு மயிலாப்பூர், வித்தியாசமான தலைப்புகளெல்லாம் கொடுத்து ரொம்ப அப்படியெல்லாம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஒரு 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 முக்கியமான ஒரு ஜோக், கார்டன் ஃபீ, அவர் வந்து ஒரு பெரிய தியாலஜியன், தெரியுதானே? கார்டன் ஃபீ, அவரை குறித்து நாங்கள் படித்திருக்கிறோம், ஒரு பெரிய தியாலஜியன் கார்டன் ஃபீ. இப்போ அதை வச்சு நான் ஒரு காமெடி ரெடி பண்ணேன். ஐ ஆம் கார்டன் ஃபீ ஃப்ரம் மதுரை, அப்படி நான் தாங்க கார்டன் ஃபீ, மதுரையிலேருந்து வந்திருக்கேன். அப்படி, ஓ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் யுவர் நேம். கார்டன் ஃபீ, ஐ பே மை ஃபீஸ் த்ரூ கார்டனிங். நான் வந்து ஃபீஸ் கட்டுறது வந்து கார்டனிங் வேலை செய்து தான் நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அது அந்த கார்டன் ஃபீ வந்துட்டார் காலேஜுக்கு ஒரு முறை. அப்போது எல்லாரும் எங்கள் ஃபேக்கல்ட்டி எல்லாம் அதை பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த தம்பி அப்படி போனான். அவர் எங்கள் கிளாஸுக்கு ஒரு நாள் வர்றபோது கேட்டார், who is that garden fee? Who founded that thing? It was so amazing. அப்படி இப்படி நிறையா பாராட்டி அது யாருன்னு கேட்டார். என் கூட அந்த நாடகத்தில் நடித்த ஒரு பையன், அவன் எந்திரிச்சு நான் தான்
அதை நான் அந்த ஸ்கிட்டில் போட்டேன் அப்படி சொன்னான். எனக்கு என்ன ஆயிடுச்சு, அட பாவி, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறானே, எனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்டை இவன் கொண்டு போகிறானே. எனக்கு மட்டும் இல்லை, அங்கே ஸ்கூலில் காலேஜில் எல்லாருக்கும் தெரியும். அவனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி வாழ்த்து தெரிவித்து அவனுக்கு நிறைய எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடான்ட்டு சாயங்காலம் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறோம். அதாவது ஒரு லைட்டாக எடுத்துக்கிட்டான். ஏய் விடுப்பா, இது என்ன உனக்கு சரி, ஏதாவது பரிசு கிடைச்சா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அதை விட்டுட்டான். ஆனால் எனக்குள்ளே அது அப்படியே இருந்தது, எனக்கு கிடைக்க வேண்டிய அப்படியெல்லாம் விட்டுட்டேன்னு. ஆனால் ஒரு நாள் வந்தது, அத்தனை பேரும் என்னுடைய செட்டில் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் கிராஜுவேட் ஆகியிருப்பாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து. அதில் கிராஜுவேட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அவார்டு யாருமே எதிர்பார்க்கலை. ஏன்னா நான் எந்த ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்லையுமே இல்லை, கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இல்லை. ஆனால் ஒரு ஆண்டு முக்தி ப்ரேயர் ஃபெலோஷிப் அதில் தான் நான் லீடராக இருந்தேன். ஆனால் அந்த அவார்டு பேர் வாசிக்கிற போது எல்லாருக்கும் எல்லா அவார்டும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸுக்கு கொடுப்பாங்க. ஸ்டடீஸில், கேம்பஸ் லைஃப்பில், அகாடமிக்கில், ஸ்போர்ட்ஸில் அப்படியெல்லாம். ஆனால் இந்த அவார்டு வந்து ஓவரால், அதில் வந்து பிரசிடெண்ட், தலைவர், அவர் தான் அதை வாசிக்கணும். எல்லாரும் பேரும் வாசிச்சிட்டாங்க. அது ரொம்ப யாரோ அப்படி ஒருத்தருமே நானே என் பேர் வரும்னு நினைக்கக்கூட இல்லைங்க. கடைசியில் பேர் வாசிக்கிறாங்க. இந்த கிராஜுவேட் ஆஃப் தி இயர் அவார்டு கோஸ் டு, என் பேரை சொன்ன உடனே எனக்கே நம்ப முடியல, ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த நண்பன் அந்த அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லோரும் பாராட்டினாங்க அப்படியெல்லாம். அப்போ அந்த நண்பன் வந்து பாராட்டினா, இருதயராஜ், யூ டிசர்வ் இட். ஒரு நாள் நான் அதை உங்ககிட்ட இருந்து அதை வேணும்னே விளையாட்டுக்காக அதை பறித்தேன். ஆனால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். உடைய பிரயாசங்களுக்கெல்லாம் பலன் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எல்லளவும் நீ கவலைப்படாத. பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், யோபுக்கு வந்த பாடுகள் எல்லாம் இரட்டிப்பான நன்மைகளை கொண்டு வந்துள்ளது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், வேதனைகள், சில நேரங்களில் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள், யார் குடும்ப அங்கத்தினர்கள், ஷார்ப்னர். ஆமாங்க, அது நமக்கு அவசியம். சில நேரத்தில் இன்லாஸ், மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார், இவர்கள் ஷார்ப்னர்ஸ். அவாய்ட் பண்ண முடியாது, தப்ப முடியாது. ஒரு மாமியார் மருமகளுக்கு இல்லை மருமகள் மாமியாருக்கு நகம் வெட்டி விட்டாங்களாம். யாராவது செஞ்சுருக்கீங்களா? எந்த மருமகளாவது? மாமியார், நீங்கள் பாக்கியவான்கள், கதையை கேளுங்க. அப்போ உடனே இன்னொரு மருமக இந்த மருமகள்கிட்ட வந்து, ஏப்பா உங்கள் மாமியார் மேலே உனக்கு அவ்வளவு பாசமா? பாசமாவது மண்ணாங்கட்டியாவது, சண்டை போடுற நேரத்தில் அந்த அம்மா பரண்டி விட்டுருது, நகம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அதுக்கு தான் நான் நகை வெட்டி விடுறேன் அப்படின்ச்சான். அருமையானவர்களே, இந்த ஷார்ப்னஸ் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கும்படி கர்த்தர் நம்மளை உருவாக்குறதுக்குன்னே வச்சுருப்பார்.
அவங்க இல்லாமல் நம்மளால் உருவாக முடியாது. தாயோ தகப்பனோ சகோதரர்களோ எல்லாரும். இப்போது யோசேப்பு அந்த எகிப்துக்கு போக, அந்த சிறைச்சாலையில் விழ, போத்திபார் கையில் அகப்பட, இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது யார்? சகோதரர், ஓன் பிரதர்ஸ். அவாய்ட் பண்ண முடியாது. அதுதான் பார்வோனுக்கு அதிபதியாய் தேவன் உயர்த்துவதற்கான ஏணி. அதை ஒரு காலம் மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கிற உறவுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவுகள், அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல். சங்கீதம் 119:71. சங்கீதம் 119:71. யாராவது ஒருத்தர் வாசிங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளை அனுபவம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அக்கினி எரிய ஆரம்பிக்கிற போதே ஒரு மலையை அனுப்பி அதை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. காரணம் என்ன? அவர்களுக்கு நடுவிலே 4ஆம் நபராக தேவன் உலாவ வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டார். அதை அந்த ராஜா பார்க்கணும். வேறு யார் கண்ணுக்கும் தெரியல. 3 பேரை தானே தூக்கி உள்ளே போட்டோம். 4ஆவது ஒரு ஆள் அங்கே உலாவுகிறாரே, அவருடைய சாயல் தேவனை போல இருக்கிறதே சொல்கிறான். அது தெரியணும் ராஜாவுக்கு. தீயின் நடுவிலே நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அந்த வசனம் எப்போ அங்கே நிறைவேறும்? நீயும் நானும் தண்ணி அக்கினியில் போகும்போது தானே. ஆழியில் நடக்கும்போது, சத்துரு வெள்ளம் போல வருகிற போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் ஜெயக்கொடி ஏற்றுவான். ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த உபத்திரவங்கள், பாடுகள், உபத்திரவத்தில் முணுமுணுக்கக்கூடாது. சந்தோஷமாய் பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். அதான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 3வது, இந்த பென்சில் பின்னால் என்ன இருக்கிறது? எரேசர். எரேசர் எப்படியோ நம்ம சில நேரங்களிலே தவறி போய் விடுகிறோம் இல்லையா? வாழ்க்கையிலே சறுக்கி விடுகிறோம். தேவையில்லாததை எழுதிவிட்டோம். தவறாக சில காரியங்களை எழுதிவிட்டோம். உடனடியாக அதை திருத்திக் கொள்வதற்கு, அதை அழிப்பதற்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். Always it can erase the mistakes he has made. இந்த பென்சில் செய்த தவறுகளை எப்பொழுது வேண்டுமானாலும் சங்கீதம் 139:23, 24 இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 139, 23, 24. வேதனை உண்டாக்கு, சென்சிட்டிவ் ஹார்ட், ஒரு உணர்வுள்ள இருதயம். செய்கிற தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படி இல்லை. பாவத்தை பாவமாக பார்க்க வேண்டும். பாவத்தை செய்த தவறுகளை, குறைகளை, எங்கேயோ ஒரு தவறு நடந்து விட்டது, அதை அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும், சமாளிக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய நம்ம என்ன செய்கிறோம்? சமாளிக்கிறோம் இல்லையா? நான் அப்படி ஆகணும்னு நினச்சி இப்படி செஞ்சேன், இது
எப்படியோ ஆயிடுச்சு. அப்படி இல்லை, உடனடியாக ஒரு தவறு நடந்துருச்சா, ஓகே, அது அப்படி தான். இது நான் இல்லை, இவர்னால தான் இப்படி. என் மகன் அவன் நல்லவன் தான், ஆனால் கூட சேர்ந்தவங்க சரியில்லை. சரி, அப்படியே உன் மகன் நல்லவன், கூட சேர்ந்தவங்க சரியில்லைன்னா இந்த மகன் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள திருத்தி இருக்கணும் இல்லையா? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். உன்னுடைய சாட்சி எங்கே போயிட்டு? அப்போ நம்மை கெடுப்பது இன்னொருத்தர் என்றால் அவருடைய வாழ்க்கையில் சாட்சியின் ஜீவியம் என்ன? இந்த குறைகளை ஒத்துக்கொள்ள தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே குறை. இந்த எண்ணமே சில பேருக்கு இருக்கிறது இல்லை. நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன், நான் என்ன தவறு செய்தேன், இதெல்லாம் சாதாரண, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன், சும்மா வேடிக்கைக்காக இல்லைங்க. அது ஒரு நெருப்பு, அதோடு விளையாடக்கூடாது. இதே யோசேப்பு, போத்திபாரனுடைய மனைவி சொல்கிறாங்க, என்னோடு இந்த பாவத்தை செய் என்று வேதம் சொல்லுகிற, நித்தமும் அவனோட அங்கே ஒரு நாள் மட்டுமல்ல, வழக்கமாக இதே தொழிலாக இருந்திருக்கிறாங்க அந்த அம்மா. யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்றான். இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஜாலி, வாலிப வயசு, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது. லைஃப் இஸ் ஷார்ட்டு, மேக் இட் ஸ்வீட்டு. இந்த காலத்தில் பண்ணாமல் எப்படா பண்ணுறது? ஜாலி, ஜாலி டைம், ஜாலியா. ஆனால் யோசேப்பு அந்த பாவத்தை தேவனுக்கு விரோதமான மகா பெரிய துரோகமாக அவன் கண்டான். அதனால தான் தன்னுடைய வஸ்திரத்தையும் அவன் உரிந்து போட்டு, பாவம் தப்பு செஞ்சிருந்தால் யாருக்குமே தெரிய போகிறதில்லை, அப்படி தானே? சொன்னால் யார் தான் சொல்லணும்? இந்த அம்மா தான் சொல்லணும். ஆனால் இந்த அம்மா தான் விருப்பப்பட்டு அப்படி செய்யுது. ஆனால் அந்த அம்மா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வீட்டில் யாருக்குமே தெரியாது. யாருமே பார்க்காவிட்டாலும் தேவன் ஒருவர் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வு யோசேப்புக்கு இருந்தது. அதுக்குரிய ரிவார்டு உடனே கிடைக்கல, பல பாடுகளை அனுபவித்தான். ஆனால் கர்த்தர், நான் நினைக்கிறேன், இந்த பார்வோனுக்கும் பார்வோனுடைய மனைவிக்கும் உயரத்தில் இந்த யோசேப்பை கர்த்தர் நிறுத்தி அவர் ஆளுகை செய்யும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலேயே தவறுகளை உடனே தவறுவது, டு எர் இஸ் ஹியூமன், தவறு செய்வது மனுஷனுக்கு, நமக்கு நம்மெல்லாம் மனுஷர்கள் தானே, தவறு செய்வதற்கு வாய்ப்பு. இதே தொழிலாக இருக்கக்கூடாது. உடனடியாக பாவங்களை ஆண்டவருடைய உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாலாவது, நீங்கள் பலவிதமான பென்சில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கலர் பென்சில், இப்படி எத்தனையோ நிறைய, அந்த கலர் மட்டும் இல்லை, எத்தனையோ விதவிதமான பென்சில் அப்படியெல்லாம் பார்க்குறோம். எத்தனை விதமான பென்சில் இருந்தாலும் இதில் முக்கியமான ஒரு பகுதி உண்டு. அது என்னென்னா இந்த கிராஃபைட், இந்த உள்ளே இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? இது இல்லாமல் அவராலே அன்றி என்னால் ஒன்றும் இயலாது. அவர்தான் எல்லாம். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், நீங்களே தேவனுடைய ஆலயம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவராலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவர் இல்லைன்னா, கிறிஸ்து இல்லாத
குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்துவே இரட்சகர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும். 1 கொரிந்தியர் 6:19, 1 கொரிந்தியர் 6:19 மட்டும் வாசிங்க. சரி, இதை வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 1 கொரிந்தியர் 6:19. பாருங்க, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நமக்குள்ளே இருக்கிற ஆவியான சாட்சியின் வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கை. கடைசியாக 5ஆவதாக, கிராஃபைட் இருக்கட்டும், அது இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், இந்த பென்சிலினுடைய ஃபுல் எஃபெக்ட் எதில் இருக்கிறது என்றால், யார் கையில் இந்த பென்சில் இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. அப்படி தானே? யார் நல்ல படம் வரைவாங்க? டீச்சர், நீங்கள், சானோ, சோஃபி, பெரும்பாலும் லேடிஸ் தான் நல்லா படம் வரையும். ஜோடனா, ஜோயலா, அப்புறம் சார். ஸோ இப்போ கை உயர்த்தின இவர்களுடைய கையிலே இந்த பென்சில் இருப்பதற்கும், கோழி கிண்டுறது மாதிரி எழுதுகிற நபர்களுடைய கையில் இந்த பென்சில் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பென்சில் ஒன்று தான், பென்சிலில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் த பர்சன் ஹூ ஹோல்ட்ஸ் த பென்சில், நம்முடைய வாழ்க்கையில் யார் நம்மை நடத்துகிறார்கள். இந்த எலெக்ஷன்லேயே பார்த்துட்டோம், யார் ஜனங்களை அதிகமாக நடத்துகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள், இளைஞர் பட்டாளம் இன்றைக்கி யாரோ ஒருவரால் நடத்தப்படுகிறார். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தாயை போலத்தான பிள்ளை. உன்னை உருவாக்கினவரும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவருமானுடைய தேவனுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அவரே நம்மை நடத்தட்டும். மனுஷன் அல்ல, அரசியல்வாதி அல்ல. சில பேருடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்குறேன், நான் அதை போய் தேடி பார்க்கறது இல்லை, உணர்த்தப்படுகிறேன், பார்க்குறேன். நிறைய பேருடைய ஸ்டேட்டஸ், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஐயோ, என்னடா நம்ம குட்டெல்லாம் வெளிப்பட்டுருச்சே. அதை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை யார் நடத்துறது? என் கேரக்டர் என்ன? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் நம்மை நடத்துகிறார்? எழும்பி நிற்போம், ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணி. குயவனை உம் கையில் களிமண் நான் உடைத்து என்னை உருவாக்கும். என் சித்தம் அல்ல, கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். குயவனை உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனை உம் கை
நிறைந்த நல்லாண்டவரே, மகத்துவமுள்ள நாமத்தில் இந்த காலைவெளியில் திருச்சபை மக்களாகிய எங்களை உடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் நாவு விரைவாய் எழுதுகிற கையில் இருக்கிற எழுத்தாணி, இந்த பென்சில்ல இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த 5 சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கட்டும். எங்களை நீர் உருவாக்கின, எங்களை சிருஷ்டித்த அந்த நோக்கம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, எங்களை பண்படுத்த, எங்களை உருவாக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உறவுகள், சபை, ஊழியர் உடைய அன்பின் கருத்தில் அர்ப்பணி. அவைகள் எங்களை உருவாக்கட்டும். முறுமுறுப்போ எல்லாம் இல்லாமல் பாடுகளை, துன்பங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதற்காக நாங்கள் சகத்தில் மகிழ்ந்து களிகூற ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும், வழி நடத்துங்க. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற, உடைய கையில பயன்படுகிற கருவிகளாக, பாத்திரங்களாக தேசத்தின் எல்லையெங்கிலும் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். நாளிலும் பிரதர் அருண், டயன் அருண், சோஃபி, ஜேசன், இந்த குடும்பத்தை கர்த்தாவே, இன்று மாலையில் இருந்தவங்க ராம்நாடு பகுதியில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை, அங்கேயும் சபையிலே போய் தம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் வாழ பிரயாசங்களில் எல்லாம் கர்த்தர் சித்தமான நேரத்திலே நாங்கள் சந்திக்கும் போது நல்ல சாட்சிகளை கேள்விப்பட வெளியூர்கள், வெளிநாடுகளில் இருக்கிற மக்களுக்காக, பிரயாணப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்றோம். தேவ கரம் ஆராதனைக்கு வர தடைபட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற தம்பி சந்தோஷ், கர்த்தர் அவரை இன்னும் இந்த புதிய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டிக்கிட்டு பாதைகள் நெய்யாய் பிள்ளைகள் என்று வார்த்தை ஆசீர்வதியும் வழி நடத்தும். நாளிலும் நாங்கள் ரஞ்சித் அவனுடைய துணைவியார் புஷ்பகுமாரி, டெனிஷா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது தேவக்கரம் கர்த்தர்களுக்கு ஏற்ற வேளையிலே தெய்வீக சுகப்பிரசவத்தை கட்டளையிடும். தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கும். நடைபெறுகிற VBS ஊழியங்களிலே அற்புத நாமம் மகிமைப்படும். இந்த புதிய மாதத்தில், மே மாதத்தில் கர்த்தருடைய பரிபூரண சித்தம் எங்கள் மூலமாக செயல்படும். அர்ப்பணிக்கிற, ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். கனம், துதி, மகிமை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். 2 minutes எல்லாரும் நான் அமர்வோம்.